வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்துனதாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா இலசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன், பூண்டு வந்து தோலோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஜாரில் போட்டு அரைக்க போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கசகசா, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. தண்ணி லைட்டாக இருந்தது, நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கூடவே கருவேப்பிலை, அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ அந்த முருங்கைக்காய் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். முருங்கைக்காய் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியை கூட எடுத்து நீங்கள் கீழே கொட்ட வேண்டாம். ரசம்லாம் வைக்கும்போது அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியிலேயும் வந்து நிறைய சத்து இருக்கும். நான் கரெக்டாக வச்சுட்டேன், இல்லைன்னா வைக்கும்போது எப்போவுமே எடுத்து ரசத்துக்கு சேர்த்துப்பேன். இந்த மாதிரி முருங்கைக்காய் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.